10 பேருடைய ரிப்போர்ட் அந்த துர்ச்செய்திய 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள பரவினார். ஆனா 2 பேர் காலேப் ஜோசுவா சொல்றாங்க, இல்ல நாம் ஈஸியா பிடிக்கலாம். ஜோசுவா காலேப் 2 பேர். 10 பேர் துர்ச்செய்தி சொல்றான். கர்த்தர் என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு வந்தாரோ அன்னைக்கே சொல்லிட்டாரு, கானான் தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன். அடிமைகளா இருக்கும் போது வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க போறேன்னு சொல்ல, ஆல்ரெடி given. ஆனா கொடுத்த தேசத்தை இந்த 10 பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சொன்னாங்க, ஆமா நல்ல தேசம், பாலம் தேன ஓடுது, அது கனி ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனாலும் நாம அதை ஜெயிக்க அவர்களை மேற்கொள்ள முடியாது. இப்ப 2 குரூப் பேசுற வார்த்தையின்படி தான் அங்க ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா துர்ச்செய்தியை சொல்றான், நெகட்டிவா பேசிக் கொண்டிருக்கிறான், அவிசுவாசமா பேசிக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னதை அவன் அவிசுவாசமா பேசுறான். கர்த்தர் சொன்னாரு, நான் கொடுத்தேன். ஆனா இவர்கள் யாரும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம போய் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆளுமே சொல்லல. 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த 30 லட்சம் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. அதுக்கு பதிலாக அவிசுவாசமா பேசலாம், அவநம்பிக்கையா பேசலாம். என்னால முடியாது, என்னால ஆகாது, நம்மளால ஜெயிக்க முடியாது, அவனுக்கு முன்னாடி நாம் வெட்டிக்கிளியா இருக்கிறோம். பாருங்க எப்படி அவனை ஐடென்டிஃபை பண்றாங்க பாருங்க. அவனுக்கு முன்னாடி நாம் ஒண்ணலாம், அவனை ஜெயிக்க முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்தார், அதையே இவன் வாய் திறந்து பேசாத சொல்லாதனால நான் சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு 30 லட்சம் ஜனங்கள்ல ஒரு ஆள் கூட கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. பிராமிஸ் பண்ணினார் அந்த ஜனங்கள் தான், 30 லட்சம் பேருக்கு பிராமிஸ். ஆனா ஒருத்தர் கூட அந்த பிராமிஸ் லேண்டுக்கு போகவே இல்லை. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், ஆனாலும் அவங்களால பெற முடியாமல் போயிடுச்சு. வாக்குத்தத்த பிராமிஸ் இருந்தோம், ஆனா அதனால அவங்களால பெற முடியவில்லை. ஏன்னா அவனுடைய அவிசுவாசமான வார்த்தை. அந்த சந்ததியே போகவே இல்லைங்க. காலேப்பும் யோசுவா 2 பேர் தான் அங்க போனாங்க. காலேப்பும் ஜோசுவா 2 பேர் தான் போனாங்க. மீதி இருந்த அத்தனை பேரும் வனாந்தரத்துல மரிச்சிட்டாங்க. அவனுடைய பிள்ளைங்க தான் அப்புறம் யோசுவாவும் காலேப்பும் பிராமிஸ் லேண்ட்ல போனது. அப்போ 30 லட்சம் ஜனம் ஒரு சந்ததியே போகாமதுக்கு காரணம் என்ன? அவர்கள் பேசின அவிசுவாச வார்த்தை. ஆனா அதன் மத்தியில 2 பேர் பேசுறாங்க, ஜோசுவா காலேப் ஜோசுவா என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்கன்னா, எளிதா நாம் பிடிக்கலாம், எளிதா அதுக்குள்ள போகலாம், உடனே போய் அதை நாம் சுதந்திரிக்கலாம், உடனே போய் நாம் அதை சுதந்திரிக்கலாம். இன்னும் இந்த 30 லட்சம் பேர் என்ன சொன்னாங்க? அப்படியே 14 சாப்டர் வந்தீங்கன்னா, அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலை விட்டு புலம்பினார்கள். அவிசுவாசம் இருந்தா புலம்புவாங்க, அவநம்பிக்கை இருந்தா புலம்புவார்கள். எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அவிசுவாசம் இருந்தா புலம்பல் வரும், அவிசுவாசம் இருந்தா நமக்கு ராவு முழுவதும் அவங்க என்ன பண்ணாலும் அழுது கொண்டிருந்தார்கள். எவ்வளவு லட்சம் பேர் தெரியுங்களா? 30 லட்சம் பேர்.
30 லட்சம் பேர் ஜனமும் அந்த ரா முழுவதும் அவங்க அழுது புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். 2வது இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா ஒண்ணே கூக்குரல் இடுவார்கள். என்ன இடுவாங்க? 2வது ரா முழுவதும் அழுது புலம்பினார்கள். 3வது ரா முழுவதும் அழுதார்கள். அடுத்தது முறுமுறுத்தார்கள். இதான் அவிசுவாசத்தின் விளைவுகள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி, எகிப்தில செத்து போனாமல் நலமா இருந்திருக்கோம், இந்த வனாந்தரத்துல நாங்கள் செத்தாலும் நலம். எப்படி பேசுறான் பாருங்க. 30 லட்சம் பேருடைய வார்த்தை கவனிங்க. கடவுள் பிராமிஸ் பண்ணிட்டார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, போய் பார்த்துட்டு சொன்ன தேசம் நல்லதா இருக்கு, ஆனா ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, அதனால ஜெயிக்க முடியாது. அதனால அவனுக்குள்ள அவிசுவாசம் இப்ப நிரம்பிச்சு. 10 பேருடைய அவிசுவாசம், இந்த 10 பேருடைய ராங் ரிப்போர்ட் 30 லட்சம் ஜனங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். பாசிட்டிவ் கொஞ்ச நாள் எடுக்கும், நெகட்டிவ் உடனே நடந்துரும். ஏன்னா பிசாசு devil comes, சொல்லுங்க வசனத்து ஜான் 10, devil comes to steal, destroy, kill. இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஏன்னா டெவிலுடைய வேலை. 10 பேர் சொல்றத 30 லட்சம் பேர் நம்பிட்டான். இந்த 2 பேர் சொல்றத விசுவாசத்துல பேசுறான், அவன் நம்ப மாட்டான். 2 பேர் எதுல பேசுறான்? விசுவாசத்துல, ஃபெய்த்ல பேசுறான். ஆனா 10 பேர் அவிசுவாசத்துல பேசுறான். ஆனா அந்த அவிசுவாசம் 30 லட்சம் ஜனங்களுக்குள்ள போயிடுச்சு. அப்ப சபையார் எல்லாருன்னா 30 lakhs people ராம் முழுவதும் கூக்குரல்றான், புலம்புறான், ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறான், ராம் முழுவதும் மோசே இடத்துல முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். சொல்றான், நாங்கள் எகிப்தில செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கிருந்தா அங்கதானே அவன் அடிமையா இருந்தான், கஞ்சி கூழுக்கு தான் இருந்தான், ஒண்ணு இல்ல, அங்கே இருந்த நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். சொல்றான், நாம் இந்த வனாந்தரத்துல நாங்கள் செத்து போனாலும் நலமா இருக்கும். இங்க டிசைட் பண்ணிட்டான். நான் டிசைட் பண்ணா, இந்த வனாந்தரத்துல நாங்கள் சொன்னால, இப்ப சொன்னதுனால அவன் இருதயம் நிரம்பிச்சு. அதனாலதான் அந்த 30 லட்சம் ஜனங்கள் அவங்க வார்த்தையின்படியே கடவுள் அவங்களுக்கு சொல்லிட்டார், உன்னுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த 30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்துட்டாங்க. அது செத்ததுக்கு காரணம் என்ன? அவன் தான் சொன்னான். வசனம் சொல்லுது, நாங்கள் இந்த வனாந்தரத்துல நாங்கள் செத்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டால, சொன்னதால இருதயத்துல நிரம்பிடுச்சு. 30 லட்சம் ஜனங்கள் மரிச்சிட்டாங்க. அதுல 2 பேர் தான் கானானுக்குள்ள போனான். ஏன்னா அவன் கர்த்தரை சொன்னதை விசுவாசி. ஆமென். ஆட்களை பார்க்கல, அவன் பெரிய ஆள் பார்க்கல, சிச்சுவேஷனை பார்க்கல, கண்டிஷனை பார்க்கல, இருக்கிற பிரச்சனை பார்க்கல. ஜோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நாம் அதை எளிதாய் பிடிக்கலாம், நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம். ஈஸியா பிடிச்சலாங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல மகா தேசம் சொல்றாங்க. இதே 46 பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சமயம் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். 2 பேர் கத்துறான், நல்ல தேசம் அது, பால தேன ஓடுகிற தேசம்,
கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு கொண்டு போய் சேர்த்து பாலம் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். விசுவாசம் அப்படிதான் பேசும். விசுவாசம் இருந்தா சூழ்நிலை பேசாது. விசுவாசம் இருந்தா உங்க பிரச்சனையை பார்க்காது. விசுவாசம் இருந்தா உங்க குறைகள், உங்க கஷ்டங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய இதெல்லாம் பார்க்காது. விசுவாசம் என்ன பேசும்? பாசிட்டிவா பேசும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசும். கர்த்தர் பிராமிஸ் பண்ணதை பேசும். கர்த்தருடைய பிராமிஸ் தான் பேசிக் கொண்டிருக்கும். ஜோஷுவாவும் காலேபும் அவங்க கர்த்தர் சொன்னதை பேசுறாங்க. கர்த்தருடைய பிராமிஸ் இருக்குது. நாம் அதை சுதந்திரிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் சொல்றாங்க. கர்த்தருக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணாதீங்க? கலகம் பண்ணாது. ஏன்னா விசுவாசத்துல நிரம்பிட்டான். 30 லட்சம் ஜனங்களுக்கு இந்த 10 பேர் சொன்ன அந்த 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 வார்த்தை அவங்க 30 லட்சம் பேருக்குள்ள போய்விடுச்சு. போயிட்டு இப்போ அவிசுவாசத்தினால் பேசிக் கொண்டிருக்கிறான். அவிசுவாசத்தினால் இருதயத்தை நிரப்பிட்டான். நான் இங்கே செத்து போன நல்லான்னு சொல்லிட்டான். கடவுள் சொன்னாரு, அவன் சொன்னபடி. நீங்க நெகட்டிவ் சொன்னாலும் சொன்னபடி ஆகும், பாசிட்டிவ் சொன்னாலும் சொன்னபடி ஆகும். இட்ஸ் a God's principle. So God's law. சொல்லிட்டீங்கன்னா முடிந்தது. அப்புறம் மாத்தவே முடியாது. ஆனாதான் பிசாசுக்கு உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். டெவிலுக்கு யார் வேர்ட்ஸ் முக்கியம்? உங்க வார்த்தை. நீங்க பேசுகிற வார்த்தை பிசாசுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிதான் நீங்க பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு முக்கியம். இந்த 10 பேர் பேசின வார்த்தை பிசாசு எடுத்து 30 லட்சம் பேரும் இறந்துட்டாங்க. காலேப் சொல்றாரு, ஜனங்களுக்கு கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். பாருங்க எப்படி பேசுறோம். காலேப் பேசுவோம், இறையாவார்கள். நம்ம அவங்களை இறையாய் போடலாம் சொல்றாங்க. அவர்கள் இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. அவனுக்கு ஒரு பெருமை இல்லை. அவனுக்கு யாரும் பாதுகாப்பு கிடையாது சொல்றாங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க பாதுகாப்பு கிடையாது. விலகி போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. நாம் அதை எளிதாக பிடிக்கலாம்ன்றாங்க. ஏன்னா விசுவாசம் அப்படிதான் பேசும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. காலேபும் யோசுவாவும் விசுவாசத்தினால் வார்த்தைகளை பேசி நிரப்பினார் இருதயத்தை. இந்த 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி மரணத்தை பேசி அவர்கள் 30 லட்சம் ஜனங்கள் அங்கே மரித்து போய்விட்டார். யாருமே போலீங்க. கடவுள் அவங்க எகிப்துல பிராமிஸ் சொல்லி இந்த தேசத்தை 30 lakhs people அவங்க போவே இல்லை. ஏன்னா because of their unbelief powerful. அவிசுவாசம் பவர்ஃபுல். கர்த்தரே சொல்லிட்டார். ஆனால் அவன் பேசலன்னா அவனால சுதந்திரிக்க முடியாது. அதனால்தான் இன்னைக்கு நாம் எதுவுமே சுதந்திரிக்க இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எடுத்து பேசினாதான் அது உங்களுக்கு நடக்கும். பைபிள் இருக்கனால ஒண்ணு நடக்காது. உங்க வீட்டுல பைபிள் இருக்கனால ஒண்ணு நடக்காது. இந்த பைபிள், இந்த வேத புஸ்தகம் உங்க வாயை விட்டு இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. போனாதான் காண்பிட்டேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இரவும் பகலும் அதையே தியானம், அதையே சொல்லணும். கர்த்தருடைய ப்ராமிஸ் பைபிள்ல more than 6,000 ப்ராமிஸ், 6,000 ப்ராமிஸ் இருக்குது. சோ ஒவ்வொரு வார்த்தையும் ப்ராமிஸ் தான். இதெல்லாம் எடுத்து நீங்க பேசும்போது அது உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுக்கான காரியங்கள் நடக்கும். அப்ப விசுவாசம் பேசும்போது இருதயத்தை நிரப்பும். அவிசுவாசம் பேசும்போது இருதயத்தை நிரப்பும். இப்போ 30 லட்சம் ஜனங்கள் எதிர நிரம்பினார்கள்? அவிசுவாசத்தினால பேசினார்கள். 10 பேரை பேசுறது எடுத்தா, நெகட்டிவ் பேசுறது எடுத்தா பாருங்க. நெகட்டிவ் அவ்வளவு பவர்ஃபுல். அவிசுவாசம் அவ்வளவு வல்லமையுள்ளது. அவ்வளவு பேரை பேசினத 30 லட்சம் ஜனங்களுக்கு போய் 30 லட்சம் ஜனங்களும் நம்பினார்கள். அவிசுவாசத்தை விசுவாசித்தார்கள். நம்மளால போக முடியாது. நம்மளால அவர் ஜெயிக்க முடியாது. அதனால இந்த வனாந்தரத்துல நாம் செத்தா நல்லா இருக்கும்.
என்று சொன்னதால அவன் வனாந்தரத்திலே மரித்து போய்விட்டான். 30 லட்சம் ஜனங்கள், காலேப் ஜோசுவா தவிர யாரும் அந்த சத்தத்துல போனவே இல்லை. 40 years அவங்க எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு வந்தான். அடுத்த 40 years ஆச்சு எங்க போறதுக்கு? கானான் தேசம். இந்த 40 yearsல நாம் இங்கே செத்தா நல்லா இருக்கு சொன்னா பார்த்தீங்களா? அவன் எல்லாரும் 30 லட்சம் ஜனங்களும் மரிச்சிட்டாங்க. அவர்களுக்கு பிறந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் அங்க போனார்கள். அந்த ஜெனரேஷன்ல யாரு போனதுன்னா 2 பேர் தான் போனாங்க. அவங்க பேர் தான் ஜோசுவா, காலேப். ஜோசுவா, காலேப். இந்த 2 பேர் போனாங்க. ஏன்? அவங்க விசுவாசித்தார்கள், விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். பேசும்போது இருதயத்தில் நம்பிக்கை வந்தது, இருதயத்தில் நடந்தார்கள். நாம் அவர்களை ஜெயிப்போம், நாம் அதை எளிதாய் பிடிப்போம். அப்ப நீங்க பேசும்போது உங்க இருதயத்தை நிரப்புங்க. அதான் நீங்க பாயிண்ட். டாபிக் என்ன? நீங்க பேசும்போது எதை பேசினாலும் அவிசுவாசம் பேசினீங்க, அது இருதயத்தை நிரப்பும். விசுவாசத்தை பேசிட்டே இருக்க, இருதயத்தை நிரப்பும். அப்ப இருதயத்தை நிரப்பக்கூடிய உங்க வார்த்தை நீங்கள் எப்படி பேச போறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அவன் ஏதோ பேசிட்டே இருப்பான், ஆனால் தான் அதனுடைய விளைவு அவனுக்குள் வரும். ஏன்னா விசுவாசம் பேசுவது, அவிசுவாசமும் பேசுவது. Faith is a speaking, unbelief also speaking. விசுவாசிக்கலனா அதை பேசுவதுதான். இப்ப பேசி நீங்க எதை நீங்க உங்க இருதயத்தை நிரப்ப போறீங்க? நீங்க எதனால நிரப்ப போறீங்க? இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடி நடக்கும், அவன் சொன்னபடி ஆகும். இயேசுவே சொல்லிட்டார், மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன் மெய்யாகவே? மெய்யாக 2 முறை வருதாங்க. மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா 2 முறை நான் மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன். இருதயத்துக்குள்ள சந்தேகம் வரவே கூடாது. அப்ப இருதயத்துல சந்தேகம் எப்படி வருது? சந்தேக வார்த்தைகளை பேச கூடாது, நெகட்டிவ் வார்த்தைகளை பேச கூடாது, அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, தரித்திரத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, வியாதி வார்த்தைகளை பேசக்கூடாது, மரணத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, கஷ்டத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, குறைவின் வார்த்தைகளை பேசக்கூடாது, இல்லாமின் வார்த்தைகளை பேசக்கூடாது, பாவத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, தோல்வியின் வார்த்தைகளை பேசவே கூடாது. பேசினா அது இருதயத்துல போயிடும். இருதயத்துக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுவடை வட்டி வண்டியா வந்து நிற்கும். ஒரே பிரச்சனை இருக்குது பாஸ்டர், ஒரே பிரச்சனை. நீ ஏற்கனவே அந்த பிரச்சனை இதையே போட்டிருக்கிற, எப்படி போட்டீங்க? பேசினான். அதனால்தான் இருதயத்தை அவிசுவாசம் நிற்பாருங்க. அவிசுவாச வார்த்தைகளை பேச பேச அவிசுவாச வார்த்தைகளை இருத்து நிரப்பும். விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் அது இருத்து நிரப்பும். அது நிரப்பும் போது வெற்றியும் ஜெயமும் நலமும் நல்ல காரியங்களும் ஆசீர்வாதங்களும் உயர்வும் பெரிய நிறைவும் பரிபூர்ணம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆமென். ஆரோக்கியமா இருக்க முடியும், வெற்றியா இருக்க முடியும், ஜெயமா இருக்க முடியும். இப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் இருதயத்தில் நிரப்ப வேண்டும். நிரப்ப கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை வளமா இருக்கும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும், வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், வாழ்க்கை நிறைவா இருக்கும், வாழ்க்கை குறைவே இருக்காது. வெற்றி ஜெயமுள்ள கிறிஸ்துவா நீங்கள நானும் வாழ முடியும். ஆமென், ஆமென். இப்ப இருதயத்தை எதாவது நிரப்ப போறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை பேசுறீங்களோ அது இருதயத்துல நிரப்பணும். அவிசுவாசமா பேசினீங்களா அதன் இருதயம் நிரப்பும். விசுவாசமா பேசினீங்களா இருதயம் நிரப்பும். காலேப் ஜோசுவா எதை பேசினாங்க? விசுவாசம். ஆமா இருக்குது பிரச்சனை, ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். ஆமென். பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது,